முன்னாள் அமைச்சர் மற்றும் அதிமுகவுடைய முக்கியமான தலைவர்கள் ஒருவர் விஜயபாஸ்கர் அவர்கள் அதிமுகவிலிருந்து இனி விலகியிருக்காரு. அவருடைய எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா பண்ணியிருக்காரு. தனிப்பட்ட முறையில் இது அவருக்கு ஒரு நல்ல முடிவாக அவர் பார்க்கிறாரு. ஏன்னா அதிமுக அப்படின்ற ஆலமரத்தில் இப்போ ஒரு பெரிய இலையுதிர் காலம் நடந்துட்டு இருக்கு. அது காரணம் எதுவானா இருக்கலாம். தேர்தலில் வந்த முடிவுகள், தாவேக்காவோட தாக்கம், அதிமுக ஏற்பட்ட பின்னடைவு, அதே போல அதிமுக இப்போது இருக்கக்கூடிய தலைமை அப்படின்ற பல காரணமா இருந்தாலும் தொடர்ந்து அதிமுக இப்போ தலைவர்கள் வெளியே போயிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்பாக போன வாரம் கூட பார்த்தோம் அப்படின்னா பல முன்னாள் அமைச்சர்கள், உடுமலை ராதாகிருஷ்ணன், கடம்பூர் ராஜு போன்ற ஆட்கள், அதுக்கு முன்னாடி வெள்ளமண்டி நடராஜன் போன்ற ஆட்கள் தொடர்ந்து போய் தாவேக்கால இணையறதை பார்த்துட்டு இருக்கோம். அதை தொடர்ச்சியை இப்ப பாத்தீங்க அப்படின்னா முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், த ஸ்ட்ராங் மேன் ஆஃப் புதுக்கோட்டை, அவரும் தாவேக்கால இணை போறதா தகவல் இருக்கு. அது இல்லாம அங்கிருந்து ஒரு சமிக்கை வராம, ஒரு சிக்னல் வராம விஜயபாஸ்கர் அவர்கள் இந்த முடிவை நீங்க எடுத்துக்க மாட்டாரு. ஸோ அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் பார்க்கும்போது நல்லது தான். ஏன்னா அதிமுகன்றது இப்போ ஒரு தேயக்கூடிய நிலைமையில இருக்கு. அதிமுகவுடைய வாக்குகளும் சரி அல்லது தலைவர்களும் சரி அவங்க தாவேகா பக்கம் போயிட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் அண்ணாமலை அவர்களும் கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா அந்த பக்கமும் கொஞ்சம் போறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால, இன்னும் ஏடிஎம்கே ஒரு லீடர்ஷிப் சேஞ்ச் பெரிய லெவலில் வராதனால, ஏடிஎம்கே ஒரு தேக்க நிலை ஏற்பட்டிருக்கிறதுனால இந்த முடிவு தொடர்ந்து எடுக்கப்படுது. அதனால டிவிக்கே ஸ்ட்ராட்டஜி நல்லா கையிட்டிருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா அந்த ஃப்ளோர் டெஸ்ட் முடிச்ச பிறகு 25 ஏடிஎம்கே மனசு ஒன்னா போயிருந்தாங்க அப்படின்னா அது தாவேக்காவுக்கு பெரிய ஒரு இடைஞ்சலா ஏற்பட்டிருக்கும். ஆனா இப்ப தனித்தனியா இந்த மாதிரி போறதுனால அது ஒரு பிரச்சனையாகவும் பார்க்கப்படாது. அதே மாதிரி இப்ப விஜயபாஸ்கர் அவர்கள் போன வாரம் 4 பேர் போய் சேர்ந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒன்னா போய் சேராம தனியா சேர்றாரு அப்படின்ற போது அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா மற்ற போன வாரம் சேர்ந்தக்கூடிய ஆட்களை பார்த்தோம் அப்படின்னா அவங்க எல்லாமே எலெக்ஷன்ல தோத்தவங்க, முன்னாள் அமைச்சர்கள் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஹெவி வெயிட்டா இருந்து தோத்தவங்க. ஆனா விஜயபாஸ்கர் ஒரு சிட்டிங் எம்எல்ஏ, அந்த புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் மேன். அதனால அவர் ரிசைன் பண்ணிட்டு தனிப்பட்ட முறையில் போய் சேருவாரு விஜய் முன்னிலையில் அப்படின்ற மாதிரி தகவல் இருக்கு. ஸோ பெரும்பாலும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ரீஅலைன்மெண்ட் நடந்துருச்சு. தேர்தலில் இன்னும் தொடர்ந்து நடைபெற்று இருக்கிறதுனால ஒரு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தனிப்பட்ட முறையில் எடுத்த முடிவு ஒரு சரியான முடிவாக இருக்கும். அண்ட் தாவேகா சார்பாக என்ன கொடுக்க போறாங்க, அல்லது வரக்கூடிய தேர்தலில் மறுபடியும் நிற்க போறாரு, நின்று வெற்றி பெற்றா என்ன கொடுக்க போறாங்க, மீண்டும் அமைச்சர் பதவியா அல்லது வேற ஏதாவது கொடுக்க போறாங்க அப்படின்ற பல விஷயங்கள் காத்திருக்கு. ஸோ இதெல்லாம் பொறுத்துட்டு பார்க்கணும் என்ன ஆக போகுதுன்னு.